நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்னைக்கு மார்ச் 19, இன்னும் சரியாக ஒரு மாதம் ஏப்ரல் 19 அன்னைக்கு நம்மலாம் ஓட்டு போட போகின்றோம். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. இன்னைக்கு சேலம் வந்திருந்தார் பிரதமர் மோடி அவர்கள். எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடையில் அமர வைத்து ஒன்றாக ரொம்ப நாளாக இதோ அதோன்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த நிகழ்வு நடந்து விட்டது. பாமக மௌனம் கலைத்து ஃபைனலி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். அதுவும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரேஸில், கூட்டணி ரேஸில் பாஜக ஜெயித்து விட்டதா? ரவுண்ட் 1 வெற்றி பிஜேபிக்கா? அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. நிறைய விஷயங்களை இந்த கூட்டணி ரேஸ் பற்றி நம்ம பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் இணைகின்றார். பாஜகவின் சார்பில் திரு சூர்யா அவர்களும், வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். மணிகண்டன் சட்டின்னு தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். மெகா கூட்டணின்னு அடிக்கடி சொல்லி வந்தீங்க. அது அந்த பக்கம் தான் போல இருக்கே. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம், நெறியாளருக்கு வணக்கம், சகோதரர்களுக்கு வணக்கம்மா. முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதனுடைய நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டுடைய தலைவர் அண்ணாமலைக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணாமலை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிஜேபி. அதை வெளிப்படையாக உள்ளபடியாக அவங்களுக்கு நான் தெரிவிக்கிறேம்மா. எந்த மனமாச்சரியமும் இல்லாமல் தெரிவிக்கிறேன். அநேகமாக இவர் இல்லைம்மா, பொடி ரசப்பொடி இல்லை, சாம்பார் பொடி இல்லை, பருப்பு பொடி இல்லைம்மா. இந்த T20 இதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுங்களை பவுலருங்கெல்லாம் ஏலத்துக்கு எடுப்பாங்களா, அந்த மாதிரி பிஜேபி தான் இன்னைக்கு ஹையஸ்ட் பிட்டர். அவங்க இன்னைக்கு இவங்களை எடுத்துட்டாங்க. பாமகவை ஃபைனல் ரவுண்ட்ல அடிச்சுட்டாங்க. இல்ல அது உண்மைன்னு வச்சுக்கிட்டா நீங்களும் பிட் பண்ணி தோத்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். உங்க பிட் பலிக்கலன்னு தானே அர்த்தம். எங்களால உண்மை 100% நீங்க சொல்றது உண்மை, நான் ஏத்துக்கிறேன். மாத்தி மறுத்து நான் ஒண்ணுமே சொல்லலையே. அதிமுக என்ன பண்ணணும்னா சீட்டு கொடுக்குறோம், வாங்க கூட நில்லுங்க, ஜெயிக்க வைக்கிறோம், நாளைக்கு இந்த கூட்டணி 2026லயும் தொடரும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமா ஒழிய சீட்டை தாண்டி நோட்டோ இல்ல வாங்க மத்தியில உங்களுக்கு ஒரு பதவி தரோம், வாரிய பதவி தரோம், ராஜ்யசபா எம்பி தரோம் அப்படின்லாம் அதிமுக கூப்பிட முடியாதுமா. அதனாலதான் தோத்து போயிட்டோம். இல்லைன்னு சொல்லலாமா. ஒரு பாலு சார் என்ன கோச்சுக்குவார், நண்பர் தான், உள்ளதை உள்ளபடித்தானமா சொல்லி ஆகணும். ஒன்னு சொல்லிடுறோமா, தயவு செஞ்சு ஒரு குறுக்கிடாம மட்டும் கேட்டுக்குங்க. தன்னுடைய கண்ணையே புடுங்கி கொடுத்தார் கண்ணப்ப நாயக்கனார். யாருக்கு? கண்ணப்ப நாயக்கனார் சிவபெருமான் கண்ணில இருந்து, சிவலிங்கத்துல இருந்து ரத்தம் வருதுன்னு தன் கைகளாலேயே தன் கண்ணை பிடுங்கி சிவனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது நாம படிச்ச இதுமா, இதிகாச வரலாறு இது. அந்த மாதிரிமா காலகாலமா 50 வருஷமா வன்னிய இன மக்கள் 50 வருடமா விட்ட ரத்த கண்ணீருக்கு தன் கண்களையே பிடுங்கி 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த பழனிசாமி என்ற தகப்பன் சாமியை விட்டுட்டு இன்னைக்கு பாமக பாதை மாறி போயிருக்கலாம். இன்னைக்கு தேதியில சொல்ற, எழுதி வச்சுக்கங்க, பாட்டாளி சொந்தங்களும் வன்னிய குல சத்திரியர்களும் ஒருபோதும் பழனிசாமி என்ற தகப்பன் சாமி எடப்பாடியை விட்டு ஒருபோதும் போக மாட்டாங்கம்மா. அவங்க என்னைக்குமே எடப்பாடியின் பக்கம் தான். ஒவ்வொரு அந்த வன்னியின மக்கள் வீட்லயும் பாத்தீங்கன்னா எங்களுடைய குலச்சாமி, இன்னைக்கு மேடையை பாருங்க, கூட்டத்தை பாருங்க, குலச்சாமி உங்க வீட்டு பக்கத்துல தானே டிராபிக் ஜாமாமே. இல்ல அதை நான் ஒன்றும் மறுக்கலம்மா. என் வீட்டுல இருந்து சரியா 750 அடி இதுல தான் அந்த இது நடந்ததுமா. கூட்டம் இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் கூட்டம் வருது. நம்ம ஒத்த ஓட்டு பன்னீர்செல்வம் ஒரு மாநாடு போட்டாருன்னா கூட அதுக்கு கூட கூட்டம் வருதுமா. கூட்டத்தை பத்தி சொல்ல முடியாது. அதுல உள்ளபடியே மனமாச்சரியங்கள் இருந்தா கூட பலமான ஒரு கட்சின்னு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணுதான். அவங்க தனியா நின்று இருந்தாலும் சரி, எலெக்ஷனுக்கு தோல் மாத்தி நின்று இருந்தாலும் சரி, அவங்க 5% ஓட்டு வச்சிருக்கிறாங்க. மீதி எல்லாத்தையும் பாருங்கம்மா. ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம அதிமுக தூக்கி எறியப்பட்ட ஒரு கட்சி இல்ல, கொடி இல்ல, சின்னம் இல்ல, ஆள் இல்ல, அதுதான். அதாவது பாஜக ஏன் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியலை பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியல. தெல்ல தெளிவா 14 நீதிமன்றங்கள் உனக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு தூக்கி எறியப்பட்ட நபரை, அந்த போலி நபரை வச்சுதான் அவருக்கு பின்னாடி பிரதமர் போய் ஒளிஞ்சுக்கிறாருன்னா பாஜகவிற்கு அது வெட்கம். கேட்போம். பாலு சார் கட்டுப்படி ஆகலங்களாம் சொல்றாரு. அது இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாள். ஒரு மிகப்பெரிய வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்காலத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது யார் என்ற அடிப்படையில் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்று 15 நாட்களாக தொடர்ந்து
பாமகவை சுற்றிய பல்வேறு யூகங்களோட செய்திகள் வந்தது. அதற்கு இன்று நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு முடிவு. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு ஆச்சரியப்படுவதோ புதுமையானதோ அல்ல. நாங்கள் இதற்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2014 இருந்து தொடர்ச்சியாக இருக்கிறோம். 14 திமுக அண்ணா திமுக இல்லாமல் தருமபுரியில் எங்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றார், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார். 2019 இதே கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். அந்த கூட்டணி இப்பொழுது தொடர்ந்து இருக்கிறது. இதில் எந்த விதமான பாட்டாளி மக்கள் கட்சியை பல்வேறு கட்சி மாறுகிறார்கள், கூட்டணி மாறுகிறார்கள் என்று இந்த தேர்தலில் மணிகண்டன் உட்பட சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதிமுகவோட நீங்க பேசுனீங்களா? அதை சொல்கிறேன், நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சரியான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இன்னொன்று, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு வருட காலமாக சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த 2024 கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குவதற்கான வியூகத்தை வகுப்பதற்கான வழிமுறையில் இந்த கூட்டணியை அமைப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது அண்ணா திமுக அமைக்க முடியாதா? சொல்ற கேளுங்க. ஆட்சி அமைக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாத லெவல்ல அவங்க இருக்காங்க. இல்ல, அதாவது இரண்டு கட்சிகளும் திமுக அண்ணா திமுக இவர்கள் தொடர்ச்சியாகவே கூட்டணி என்பது இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அமைச்சரவையில முடிச்சிடுறேன். இல்ல, நான் சரியா புரிஞ்சுக்கல. இல்ல, அதாவது கூட்டணி நீங்க சொல்றது கூட்டணி ஆட்சி, அமைச்சரவையில 57 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த இரண்டு இயக்கங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு மாற்று வேண்டும் என்ற தொடர்ச்சியான ஒரு முயற்சிகள் நடந்தாலும் கூட அது இதுவரையில் நிறைவேறாமல் இருக்கின்ற பொழுது 26 தான் எங்களுடைய இலக்கு என்ற அடிப்படையில் ஒரு மாற்று அரசியல் என்ற அடிப்படையில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை முன்மொழிந்தார். அந்த நோக்கம் என்பது இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. இன்றைக்கு காலை தைலாபுரத்தில் இருவரும் கையெழுத்திட்ட பிறகு முருகன் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கான விதை இன்று விதைக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபி ஒத்துக்கிட்டாங்க கூட்டணி ஆட்சிக்கு. அதாவது நான் என்ன முடிச்சிடுறேங்கிறேன். நான் சொல்றேன், திமுக அண்ணா திமுக என்ற இரண்டை ஒதுக்கி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஆட்சி அமைக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையான மெஜாரிட்டியில் இருந்தாலும் கூட எல்லோருக்கும் நாங்கள் வாய்ப்புகளை கொடுத்து அந்த அமைச்சரவையை உருவாக்குவோம். சொல்லலாம் சார், உட்கார்ந்து ஜெயிக்கணும்ல. அதை தான் சொல்றேங்க. அதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி தருவதற்கான முயற்சி தான் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. எனவே இந்த தேர்தலை மணிகண்டன் கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி. 10% கொடுத்தது யாரு, அது அந்த நன்றிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது நியாயமான. இதுக்கு என்னன்னா, எல்லோருமே இந்த செய்தியை இன்னைக்கு பரவலா பேசிட்டு இருக்காங்க. இது 10.5 கொடுத்தவர் எடப்பாடி ஏமாத்திட்டீங்க, அவர் அப்படியே கொடுத்ததுனால அவருக்கு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இது மொத்தமும் அப்பட்டமான பொய், இது உண்மை இல்லாத செய்தி. இருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள அடுத்து போக கூடாது. சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க 10.5 கொடுத்தவர் இப்படி நடத்துங்க. இப்பொழுது கூட அண்ணா திமுக பாஜக எல்லோரும் இணைந்து நின்றால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதற்கான ஒரு முயற்சியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்தார்கள். திமுக என்ற ஒரு தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் இணைந்திருப்போம் என்று கேட்டார். அது இது. ஆனால் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக, அது எது என்று தெரியவில்லை, அது ஏன் எடுத்தார் என்பது அவருடைய கட்சி முடிவு. ஆனால் அதற்கு அவர் உடன்படவில்லை. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இதற்கு முன்பு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கின்ற பொழுது இப்பொழுது யாரோ ஒருவர், அவர் யாருக்கான வக்கீல்? தந்தி டிவிக்கான வக்கீலா? அதிமுகவுக்கான வக்கீலா மணிகண்டன்? யாரோ ஒருத்தர் அதிமுகவை பேசுவதை போன்று பேசிட்டு இருக்கிறார். என்றாலும் கூட மணிகண்டன் வாயிலாக இந்த செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுவது என்னவென்று சொன்னால், 10.5 கொடுத்ததற்காக நாங்கள் கொடுத்த வெகுமதி மிக அதிகம். எப்படி என்றால் 2019 22 இடங்கள் இடைத்தேர்தல் வருகின்ற போது ஒரு இடத்தில் கூட போட்டியிடாமல் 22 கொடுத்து 6 இடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெற்று 3 வருடங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பயணிப்பதற்கு காரணமாக இருந்தோம். 10.5 கொடுங்கள் என்று கேட்டபோது கடைசி நாள் கொடுத்தார்கள். அறிவிப்புக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி. இருங்க, அதுதான் சொல்றேன். அது இதற்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே கொடுத்திருந்தால் அது சிறப்பாக அமைந்திருக்கும். ஆனால் அதிலும் கூட என்ன நடந்தது என்றால் 33 இடங்களில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் 23 இடங்களில் போட்டியிட்டது. வெறும் பேப்பரை கொடுங்கள், கையெழுத்திடுகிறோம் என்று சொன்னோம். அப்போ இந்த தருணங்களில் எல்லாம் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டிற்கு நாங்கள் ஆதரவாக இருந்திருக்கின்ற பொழுது இந்த நிலை முடிந்த பிறகு அவர்கள் கொடுத்தார்கள். நீதிமன்றம் சென்றது. நீதிமன்றத்தில் வந்து அதிமுகவின் சார்பில் இந்த சட்டம் சரிதான், இதை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னார்களா? அதற்கு பிறகு திமுக இதை கொடுக்கவில்லை. அப்பொழுது நாங்கள் முறையிட்டோம், சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தோம். ஏதாவது ஒருவர் அதிமுகவை சார்ந்த
எடப்பாடி கூட வேண்டாம், CV சண்முகம், முனுசாமி, யாராவது ஒருவர் 10.5 கொடுக்க வேண்டும் என்று இன்று வரை சொன்னார்களா? அசெம்பிளில சொல்லல, எங்கேயுமே சொல்லவில்லை. நீங்கள் தயவு செய்து கவனிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். கொடுத்தோம் 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 என்பதை விட அதிமுக கெடுத்தது என்று நான் சொல்லுவேன். அதை நான் தைரியமா சொல்லுவேன். ஏனென்றால் கடைசி நேரத்தில் அவர் இதெல்லாம் நாங்கள் வந்து பேசக்கூடாது. அது மணிகண்டன் மூலமாக பேச வைத்திருக்கிறீர்கள். ஆனால் விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை சரியா பண்ணல. என்ன காரணம் சொல்றேன் கேளுங்க. அன்றைக்கு அவர்கள் 10.5ஐயும் 9.5 என்று ஜனார்த்தனம் அவர்கள் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு அது நிலைத்திருக்கும். திடீரென்று அதை 7ஆகவும் 2.5ஆகவும் பிரிக்கப்பட்டு தேவர் மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் வன்னியர்களுக்குமான பிரச்சனையாக உருவாக்கப்பட்டு அது சித்தரிக்கப்பட்டு உண்மையே அல்ல. அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி பிரச்சனை காரணமாக அங்கே எழுப்பப்பட்ட பிரச்சனையை அது 10.5ஆல் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், 66 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக. யாரால் வெற்றி பெற்றார்கள்? 36 இடங்கள் அதிமுக கடந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி காரணமாக இருந்திருக்கிறது. 3வது முறை நின்றீர்கள். இப்படி இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி பல தியாகங்களை எங்களை நாங்களே வருத்தி கொண்டு அதிமுகவோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் சொல்றேன், இதை நான் தருணமாக எடுத்துக்கொண்டு பேசவில்லை. ஆனால் உங்களை போன்ற ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லோருமே சொல்லக்கூடியது என்னென்றால், ஐயா அதிமுக கொடுத்துருச்சு, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்றாங்க. எப்படி பண்ணணும்? இப்பொழுது என்ன சொல்றோம், நீங்க எல்லாம் சேர்ந்து வந்திருந்தா 20-30 இடம் வந்திருக்கும்னு சொல்றோம். இது வேணாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்றேன். இதுல எந்த அளவுக்கு உங்களை நாங்கள் பண்ணிட்டோம்? நீங்க இன்னைக்கு என்டிஏல இருக்கிறேன்றாங்க, வெளியே போனது நீங்க, அப்புறம் அவங்களையே நீங்க கேக்குறீங்கன்றார் அவரு. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன் அசோகவர்சனி. இல்ல ஒரு விஷயத்தை முன்னாடி, மணிகண்டன் யாருடைய வழக்கறிஞர் மணிகண்டன் நான் பார்த்திருக்கேன் கார்டுல. மணிகண்டன் வழக்கறிஞர் தந்தி டிவிக்கு வழக்கறிஞரா, அதிமுகவுக்கு வழக்கறிஞரா, கவர்மெண்ட் அட்வொகேட்டா, அட்வொகேட் ஜெனரல், who are you? பாலையா உங்களுக்கு பதில் சொல்றேன். நீங்க who are you first சொல்லிட்டு ஆன்சர் வழக்கறிஞர்னா எங்க அப்பா பேரு, என் ஜாதகம், அதெல்லாம் கேட்கல. எப்ப பிறந்தேன், எத்தனை யாருக்காக நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க? நீங்க யாருடைய பிரதிநிதியாக? வெயிட் பண்ணுங்க சார், அவசியமா நீங்க கேட்கணும். பாலு வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். நான் ஒரு சட்டம் படித்த யாருடைய வழக்கறிஞர்? அவ்வளவுதான். சட்டம் படிச்சா பார்த்தா நீதிமன்றத்தில் ஆஜராகணும். யாருக்காவது ஒருத்தர் தான் ஆஜராகணும். சொல்லுங்க, அத சொல்லுங்க. கேள்வி சுடுது. நீங்க போடுங்க அதுல அதிமுக வழக்கறிஞர் போடுங்க. கேள்வி நான் பிரச்சனையா? நான் சார் பாத்தீங்களா உங்க டென்ஷன் தெரியும். எனக்கு டென்ஷனே இல்ல, நான் கூலா இருக்கேன். எனக்கு என்ன டென்ஷன்? உங்களுக்கு தான் டென்ஷன். நாங்க ஏன் டென்ஷன் ஆறோம்? முகத்தை பார்த்து சரி, அப்ப கூலா நான் சொல்றேன். இப்ப நான் ஒரு சாமானியன், சாதாரணவன் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏமா 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வேண்டும் மோடி மீண்டும் மோடி நாங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமி நாங்க சொல்ல மாட்டோங்கடா, அது நாங்க தனிச்சு ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்கன்னா மானங்கெட்டு போய் அவங்களோட கூட்டணியில் நாங்க இன்னொரு கட்சி மாதிரி ஒட்டிட்டு இருப்போமாமா. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி உன்னோட ஒட்டு வேணாம், உறவு வேணாம், உன்னோட இருக்கிறனால மைனாரிட்டி ஓட்டு போது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே முற்றிலுமா விலகிட்டு வந்தாரு. வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏகபோகமா கொடுக்கப்பட்டதல்ல. 50 ஆண்டு காலமாக கண்ணீர், ரத்த கண்ணீர் சிந்திய வன்னிய இன மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு பேர நடத்துறதுக்கு கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி. நீதிமன்றத்துல நிக்கலங்கறாரே சார், அந்த அளவுக்கு நீங்க செய்யலங்கறாரே. இல்ல எவ்வளவு நன்றி மறந்து போய் பேசுறாங்க. நான் திருப்பி சொல்றேன், இவரே மணிகண்டன் சொல்றாருல, என்னுடைய கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. திமுக தற்பொழுது கொடுக்க தவறிய போது அந்த கேள்வியை ஏன் அதிமுக இன்று வரை எழுப்பவில்லை? இவங்களுக்கு கொடுத்ததுனால, எடப்பாடி பழனிசாமி வன்னியின மக்களுக்காக கொடுத்ததுனால 3வது முறை ஆட்சி அமைக்கக்கூடிய அதிமுகவிற்கு அந்த வாய்ப்பே பறிபோனது. மாவட்ட ஏதோ சேர்ந்த அண்ணன். சரி ஐயா, ஒண்ணு கேக்குறேன். பாலையா ஒண்ணு கேக்குறேன். உங்களோட சேர்ந்த உங்களுக்கு வெற்றி, எங்க பாஜகவோட சேர்ந்து எத்தனை இடத்துல ஜெயிப்பீங்க? சேலஞ்ச் பண்றேன். நீங்க தனியா எத்தனை ஜெயிக்க போறீங்க? நான் சேர்ந்து எத்தனை விட அதிகமான ஓட்டு வாங்குறீங்களா? நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு 3வது இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. பலமான அணியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். காட்டுங்க, வரட்டு தேர்தல் வரட்டும்.
பாப்போம் இந்த பஞ்சாயத்து டாக்டர் சுமந்தே தீர்த்து இப்ப வைக்க ஜெயிக்க சொல்லுவோம். பார்க்கலாம். பாஜக பொதுவான கூட்டணி நபர் வச்சு சுமந்த் கிட்ட எத்தனை கேட்போம். ஜெயிப்பீங்க? Okay. நீங்க அம்பலப்பட்டுட்டீங்க. உங்க பாமகவின் அழிவு தொடங்கிய நாள் இன்று. எங்களை யாராலையும் அழிக்க முடியாது. அதுக்கு மணிகண்டன் இல்ல 10 மணிகண்டன் வந்தாலும் முடியாது. தேங்க்யூ சார். டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கேட்போம். வெல்கம் டு தி ஷோ டாக்டர். இது யார் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருக்காங்க? அதிமுக 3வது இடம்ங்கறாரு, அப்படியா? இல்ல அது வந்து அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் எனக்கு 2 விஷயம் தான் புரியல. இந்த நாட்டு நலன் அப்படின்னு தேச சொன்னாங்க. நலன் கருதி. தேச நலன். தேச பாலு நலனுங்கிறது சார் சொன்னாங்க. முந்தானத்து நான் மட்டும் சொல்றேன். எங்களுடைய பொதுக்குழுவுடைய தீர்மானமே அதான் சொன்னோம். தேசிய மற்றும் மாநில நலன் கருதி. இல்ல அது தேச நலன் வந்து முந்தான நைட் வரைக்கும் தெரியாம நேற்று மட்டும்தான் வந்து இந்த தேச நலன் வந்து தெரிஞ்சிருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாஜக எதிர்க்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சமூக நீதி கொள்கைக்கு அது அவசியம் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமா. இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ்லயே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் போது இது தேச நலன் என்றால் மோடி பிரதமராவது மீண்டும் பிரதமராவது தேச நலன். அது உங்களுக்கு முன்னாடியே மோடி தான் வந்து பிஜேபியோட கேண்டிடேட்ங்கிறது உங்களுக்கு பல மாதங்களுக்கு முன்பே தெரியும். அப்ப எதுக்கு அதிமுகவோட பேச்சுவார்த்தை? சோ இது நிச்சயமாக வந்து ஒரு மக்கள் வந்து இதை பாசிட்டிவா பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கல. முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் சோசியல் மீடியா இல்லாத ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் எடுபடும். ஆனால் இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மீம்ஸ் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால இந்த கூட்டணி விஷயமா. நீங்க கூட பாத்துருப்பீங்க சோகா. ஐ திங்க் பாலு சாரும் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ இதுல என்ன ஒரு இதுனா ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பார்ட்டி அப்படிங்கிற அந்த டேக வந்து பாட்டாளி டாக்டர் அதை அப்படியே திருப்பி யோசிப்போம். எந்த கூட்டணி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இல்ல? நான் சுமந்த் சாருக்கு ரியாக்ட் பண்ணேன். ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்றேன்னா ஒரு கட்சி எப்பவுமே வந்து கூட்டணியில ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதோட வந்து they will sign up with one side. இப்ப இங்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஏதோ ஒரு தொலைக்காட்சியில கூட 2-3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. முந்தா நாள் வரைக்கும் நாங்க அதிமுகவோட கூட்டணி தாங்க நினைச்சோம். எனிஹவ் ஐயா எடுத்த முடிவு அதுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். ஆனால் அது வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்கா அவங்க சொன்ன மாதிரி நிச்சயமா தெரியல. ஏன்னா இல்லாட்டி அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முந்தா நாள் வரைக்கும் நாங்க அதிமுகவோட கூட்டணி வரும் தான் நாங்க எதிர்பார்த்தோம்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கு பிறகு எனிஹவ் ஐயா மருத்துவர் ஐயா எடுத்த முடிவு அதுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும்னு சொல்றதுல இருந்தே வந்து அவங்களுடைய எந்தூசியாசம் அதுக்கு தெரிகிறது. சோ இது நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது. ரெண்டாவது தொண்டர்கள் மத்தியில ஒட்டாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து ரெண்டாவது விஷயம். பாஜகவுக்கும் ஓட் பேங்குக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட் பேங்குக்கும் காமனாலிட்டி கொஞ்சம் இருந்தாலாவது ஒரு வின்னிங் ரேஞ்சுக்கு கொண்டு போகலாம். இப்போ வட தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு பேஸே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கதான் பேஸ். சோ நீங்க வந்து பாமக இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்கக்கூடிய இடங்களில் பாஜகவுக்கு அதிக அளவுல வாக்குகள் இல்லை. பாஜக அதிகமாக வாக்குகள் இருக்கக்கூடிய இடங்களில் பாமகவுக்கு வாக்குகள் இல்லை. சோ இது வந்து உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் மாஸ் எப்படி வரும்? இப்ப ஏடிஎம்கே 2+2 சேர்றதுக்கு ஒண்ணுமே இல்லன்றீங்க? இல்ல இப்போ இந்த பக்கம் 3+1 அந்த பக்கம் 1+3 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு கிரிட்டிக்கல் மாஸ் எங்கேயுமே வரலையே. சோ நிச்சயமா வந்து அது ஒரு ஃபேக்டராகத்தான் பார்க்கலாம். சுமந்த் சாருக்கு அவசியமா ஒரு ரியாக்ஷன். ஏன்னா அவர் வந்து இது பொருந்தா கூட்டணி, இது ஒரு லாஜிக் இல்ல, இதெல்லாம் அவர் சொல்றாரு. அவர் இதற்கு முன்பாவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டிற்கு அவருடைய கருத்தை அவருடைய ட்விட்டர்ல போட்டிருக்காரு. நான் பார்த்து தான் வந்திருக்கேன். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது எங்களுடைய கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் எல்லோரும் இணைந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவு. எல்லாத்துக்குமே பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள். பொருந்தா கூட்டணி என்கிறார்கள். தமிழ்நாட்டில் பொருந்தக்கூடிய கூட்டணி ஒண்ணு என்ன அனுமதிக்குரிய சுமந்த் அவர்கள் சொல்லிட்டோம். காங்கிரஸும் திமுகவுமா, கம்யூனிஸ்டும் திமுகவுமா, விடுதலை சிறுத்தையும் காங்கிரஸுமா? சொல்லுங்க நீங்க யாரு பொருந்தா கூட்டணின்னு கேப்போம். டாக்டர் லைன்ல இருக்காரு. தனிமைப்படுத்த கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி. But I will try to connect doctor again. I want to bring in Surya also. இதுல டாக்டர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, வடக்குல நீங்க இல்ல, தெற்குல அவங்க இல்ல, என்ன கூட்டணி சேர்ந்து எப்படி நீங்க 2 பேரும் ஒண்ணா ஜெல்லாக போறீங்கன்றது நியாயமான கேள்வி. டாக்டர் அவரே இவ்வளோ யோசிக்கும் போது கூட்டணி சேர்ற கட்சிகள் எவ்வளோ யோசிச்சிருப்போம்னு ஃபர்ஸ்ட் நினச்சி பார்க்கணும். நான் முதல்ல இருந்து வரேன்.
இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து முதல் முறையா பாஜகவோட கூட்டணியில் இல்லை. 98, 99, 2014, 2019, இப்போ 2024 கடந்த 7 தேர்தல்கள்ல 2014 இருந்து 24 வரைக்கும் 10 வருஷத்துல மோடி ஆட்சியே டாக்டர் எவ்வளவு விமர்சிச்சிருக்காரு. விமர்சனம் இருக்கலாம். டாக்டர் ராமதாஸ் கொடுக்காத விமர்சனங்கள் இல்ல. சிஏஏ போன வாட்டி கொண்டு வந்தப்போ விமர்சிச்சாரு. கூட்டணியில இருந்தாலும் ஒரு செயல்பாட்டையும் விமர்சிச்சிருக்காரு. விமர்சனம் ஜனநாயகத்துக்கு வேணுங்க. சொன்ன மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குறாங்க. நீங்க வேண்டாம்ன்றீங்க. காங்கிரஸ் திமுக மாதிரி அடிமைகளா இருக்க முடியாது. நாங்க வந்து தனித்துவமான கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் விமர்சிக்கிறோம். ஆனா பிரதமர் வேட்பாளரா கூட்டணியில எங்களோட இருக்காங்க. அவங்க 5 தேர்தல்கள் கடந்த 7 தேர்தல். அப்போ இதோட நேச்சுரல் அலையன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நீங்க சொன்னீங்க, அது இன்னொரு தடவை நேயர்களுக்கு தெளிவுபடுத்துறேன். தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணின்றது அப்படியே தான் இருக்கு. அதிமுகன்ற ஒரு கட்சி மட்டும்தான் வெளியே போயிருக்கு. ஜி.கே. வாசன் ஐயா இங்கதான் இருக்காரு, ஏசி சண்முகம் ஐயா இங்கதான் இருக்காங்க. பாட்டாளி மக்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான். இப்போ அவர் சொல்றாரு 24ல மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு சொல்ல நாங்க தயாரா இருந்தோம். நீங்க 26ல வேண்டும் சாமி சொல்ல தயாரா இருந்தீங்க. அது இப்போ டிஸ்கஷனே கிடையாது. அந்த தேர்தல் வரும்போது தான் அதை பத்தி பேச முடியும். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே வரலங்க. இல்ல இப்போ பாலு சார் என்ன சொன்னாரு, 24ல நாங்க இது பண்றோம், 26ல பாருங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் அவங்க கேக்குறாங்க. அவங்க வந்து அவர் சொல்றாரு, அவர் ஆத்தரைஸ்டான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் ஒண்ணும் இல்ல. அவங்க ஏன் வெளியே போனாங்கன்றது நமக்கு தெரியல. அதனால கேட்கவே கிடையாது. அதெல்லாம் தவறான தகவல்கள், தவறான விஷயம், நடக்காத ஒரு விஷயம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சுமந்த் சாரும் மணிகண்டன் சாரும் சொல்றாங்க பாமக பிஜேபியோட சேர்ந்து ஜெயிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2009ல பாமக அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. 2019லயும் அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. எவ்வளவு எம்பி ஜெயிச்சாங்க? பிஜேபியோட இருந்தாங்க. இருங்க, பிஜேபி இருந்தாங்க. ஆனா அதிமுக கூட இருந்தாங்க 0 எம்பி. ஆனா 2014ல எங்க கூட இருந்தாங்க, 1 எம்பி ஜெயிச்சாங்க. அதனால நம்ம எலக்டோரல் அரித்மெட்டிக் வந்து இவங்க சொல்ற யூகங்கள் ஹேஷியங்களுக்கு வரல. 14ல இருந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு இல்லாம இருக்காங்க. நம்ம தேர்தல் வந்தாங்க தெரியும். இன்னைக்கு அதிமுகவினே நிலைமை. நீங்க ஆனஸ்டா சொல்லுங்க, கிரவுண்ட்ல உங்க காடர்ஸ் சந்தோஷமா இருப்பாங்களா இந்த அலையன்ஸ்? கண்டிப்பா சந்தோஷம். நான் தான் சொல்றேன், ஏற்கனவே இருந்த கூட்டணி கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான். அதிமுக கட்சி வெளியே போயிடுச்சு, அவ்வளவுதான். சொல்ற மாதிரி முந்தா நேத்து வரைக்கும் அதிமுக கூட்டணியும் வந்துராது. யாரோ ஒருத்தர் சொல்றது பேசுறாரு. இப்ப காங்கிரஸ் கட்சியிலும் தான் திமுகக்கு எதிராக 1000 பேர் பேசுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலே வந்து திமுக யார் பொதுவெளியில வந்து அவர் யார் தலைவர் யாரும் சொல்லல, யாரோ எங்கேயோ பேசுறது சொல்றாரு. தொண்டர்கள் வேலை செஞ்சாதானே சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், தப்பு இல்ல. அது மெஜாரிட்டி ஒப்பீனியன் ஆவாது. இன்னைக்கு நான் ஒரு படம் காக்குறேங்க உங்க நேயர்களுக்கு. இன்னைக்கு மோடி ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் அதை விட உங்களுக்கு என்ன கெமிஸ்ட்ரி வேணும்? எங்க 2 கட்சி தொண்டர்களுக்கும் அது மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. தலைவர்கள் ஆற தழுவி கொள்வது சாதாரண போக முடியாத அளவுக்கு கட்டி நான் ஒரு கேள்வி இல்ல, அதுதான் என் கேள்வியுமே சூர்யா. தலைவர்கள் 2 பேரும் வந்து ஒன்றாக இணைப்பது, கட்டி தழுவி கொள்வது ரொம்ப சாதாரண அரசியல். தொண்டர்கள் அப்படி தழுவிக்குவாங்களான்றது கட்டி தழுவது. இப்போ ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கட்டி தழுவதும், இப்போ வந்து பாமகவினுடைய அன்டிஸ்பியூட்டட் லீடர் ராமதாஸ் ஐயா, பிஜேபியோட அன்டிஸ்பியூட்டட் லீடர் மோடி ஐயா, இவங்க 2 பேர் இவ்வளவு அந்யோன்யம் இருக்கும்போது எங்க தொண்டர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நாங்க சேர்ந்து ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல, நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க, நீங்க ஜெயிக்கிற வழியை பாருங்க. நான் ஒரு கேள்வி ஃபைனலா கேட்கிறேங்க. நாங்க வந்து இன்னைக்கு வரைக்குமே அதிமுகல எவ்வளவோ தலைவர்கள் எங்களை விமர்சிச்சா கூட இன்னைக்கு வரைக்கும் எங்க கட்சி தலைமை வந்து யாரையுமே எதுவுமே விமர்சிக்க வேண்டாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எந்த விவாதத்துல கூட கடும் சொற்களை நாங்க பயன்படுத்தல. ஆனா ஒரு கேள்வி என் நெஞ்சு பொறுக்காம மக்கள் கிட்ட கேட்கிறேன். நீங்க கூட்டணியை விட்டு வெளியே போகும்போது என்ன சொன்னீங்க? அதிமுக எங்களோட எந்த கட்சியும் வரதுக்கு பயப்படுறாங்க, பிஜேபி இருந்தா. இன்னைக்கு திமுக கிட்ட இருந்து கட்சியை கூப்பிட்டு வரேன்னு சொன்னவங்க அவங்களோட இருந்த கட்சியை கூட காப்பாத்திக்க முடியல. அப்போ நீங்க போய் என்னத்தை சாதிச்சீங்க? கேப்போம். ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு. கலைசர் பிரேக் அப்புறம் விரிவா உங்கள்கிட்ட வர இருக்கக்கூடிய கட்சிகளை கூட தக்க வைக்க முடியலையே, எப்படி ஜெயிப்பீங்கன்னு உங்களை பார்த்து கேட்கிறாரு. கலைசர் பதில் சொல்வார். கூட்டணிகள் பாமக பாஜக பக்கம் சென்றதை பற்றி எல்லாம் விவாதித்து வருகிறோம். திரு கலை அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இவங்க சரியான கேள்வி கேட்டாங்கல்ல, பாஜக தான் ஏதோ எங்களுக்கு பெரிய பிரச்சனை, அவங்க இல்லைன்னா நாங்க ஜெயிச்சிருவோம். நீங்க பட் கட்சிகள் இன்னைக்கு பாஜக பக்கம் போறாங்க, உங்க பக்கம் வர மாட்டாங்க, அதிமுக பக்கம்ன்ற கேள்வி இருக்கும்ல. இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த கட்சிகள் அங்க போயிருக்கிறாங்க. அதுல வந்து தேமுதிக இன்னைக்கும் அதிமுகவோட தானே இருக்குது. ஏன் இது புதிய தமிழகம் இல்லையா, எஸ்டிபிஐ இல்லையா, ஃபார்வர்ட் பிளாக் இல்லையா? எத்தனை தொகுதி சார் சைன் பண்ணிட்டீங்க? 4 தொகுதிகள். எந்தெந்த தொகுதிகள் சொல்லி எங்க 4 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அறிவித்தாரா?
அவங்கள தான் சொல்லியிருக்காங்க. எங்க சொல்லுங்க? கூட்டணியில பேச்சுவார்த்தையில முடியல. பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அவங்களும் இந்த சொல்லுங்க. தொகுதிகளை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லிருக்கேன். சார் பாமக கூட நேத்து பேச்சுவார்த்தை வரைக்கும் முடிவுக்கு உங்களோட வந்தாச்சு. வராங்கன்னு நாளைக்கு சொன்னீங்க. அந்த பக்கம் போயிட்டாங்க. நாளைக்கு ஏங்க அது வேற விஷயம். பாமக 2 அணிகளோடையும் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. தேசிய ஜனநாயக தேமுதிக பாஜகவோட பேசுறது இல்ல, பேசலையா? இல்ல அவங்க ஆரம்பத்துல பேச ஆரம்பிச்சு நிறுத்திட்டாங்க. அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அதிமுகவோட தான் கூட்டணி போகணும் என்று சொன்ன பிறகு அவர்கள் பாஜகவோட பேசுவதை நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி பாமக நிர்வாகிகளும் அதிமுக போகணும் தான் அவங்க கருத்து இருக்குது. அதனாலதான் 3 நாளைக்கு முன்பு காலையில் கூட்டப்படுவதாக இருந்த அந்த பாமக நிர்வாகிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டது. எங்க பாலு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க சொல்றதும் தவறான செய்திகள் நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லங்க, பாமக ஒரு நாடகம் நடந்துச்சு. நான் சொல்றேன் ஏங்க, பாமக என்ன சொல்லுச்சு? இப்ப என்ன சொல்றாங்க? ஏன் பாஜக சேர்ந்தவங்க காரணம் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க. தேச நலன். பிறகு 2026 கூட்டணி ஆச்சு. நீங்க தான் வெளியே போயிட்டீங்க, நாங்க கூட்டணி ஆச்சு. பிறகு ஏன் அதிமுக நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க? நேத்து காலையில கூட அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் உடன்படிக்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டதே. திடீரென்று இவர் என்ன சொன்னார்? அண்ணாமலை என்ன சொன்னாரு? இரவோடு இரவாக என்ன சொன்னாரு? நேற்று இரவு பாமக பாஜகவோட சேர்ந்த பிறகு தமிழகத்தில் மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழ்ந்து விட்டதுன்னு சொன்னாரு. ஆனா தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நேற்று இரவு உங்களுக்கு 2 பேருக்கு இடையில திரைமறைவில் நடந்தது என்ன அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி. என்ன உங்களுக்கு தெரியும் போல இருக்கே, சொல்லுங்க. என்ன தெரியாது? அவங்க தான் சொல்லணும். மக்கள் கேக்குறாங்க. நீங்க மீம்ஸ் பாருங்க. எப்படி சார் ஏதாவது சொல்லுங்க. ஏங்க மக்கள் கேக்குறாங்க. இந்த சந்தேகம் வருதுங்க மக்களுக்கு மத்தியில. மக்களுக்கு சந்தேகம் வருது. நீங்க திடீர்னு நிலையை மாத்துறீங்க, அதுக்கான ஒரு காரணத்தை சொல்றீங்க. கூட்டணி ஆட்சி நடத்த போறோம்னு சொல்லிட்டு நீங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியது பாமக ஒரு நாடகம். பாஜகவிடம் வைத்த தன்னுடைய கோரிக்கைகள் அதை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக, தன்னுடைய கூட்டு பெற வலிமையை பெருக்கிக் கொள்வதற்காக அவங்க அப்பப்போ போய் பாஜக அதிமுக பேச்சு நடத்துவது போன்ற ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கேன். நான் 1 வாரம் 10 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொன்னது கரெக்ட். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இப்போ அவங்க சொல்றாங்க இது ஒவ்வா கூட்டணி, எங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுங்கிறாங்க. இதைத்தான் 2019 நான் சொல்லிட்டு இருக்கேன். 2019 இருந்து பாமக தரப்புல சொல்லப்படுதுங்க. அதிமுக பாமக ஓட் டிரான்ஸ்பர் சொல்றீங்க. சொல்றாங்க. அப்ப நீங்க, நான் அதைத்தான் 2019 இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா பாஜகவையும் பாமகவையும் நீங்க விலக்கி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பாஜக உள்ள இருந்தா அதிமுகவுக்கு இது அதிமுகவுக்கு நல்லதுன்றீங்க. ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு, நல்லது நடந்திருக்கு. அதிமுக ஆதரவாளர் என்ற முறையில் தைலாபுரத்துக்கு ஏன் போனாரு? வந்தா வரட்டும் தாங்க. அது தவறு நான் சொன்னேன். சிவி சண்முகம் போனதும் நீங்க பாமக பேசுனதும் அதிமுக செய்யக்கூடிய தவறு நான் சொல்லிட்டே இருந்தேன். நான் அதை ஆதரிக்கல. இன்னைக்கு அவங்க வெளியே போனதை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா தலித் வாக்குகள் பாமக போனா முடிச்சிடுறேங்க. நானு கடைசியா வந்தீங்க, கொஞ்ச நேரமா பேச விடுங்க. தலித் வாக்குகள் பாமகவோட போன வட தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு கிடைக்காது. அது அவங்களுடைய ட்ரெடிஷனல் வாக்கு வங்கி. எந்த கட்சியும் தன்னுடைய ட்ரெடிஷனல் வாக்கு வங்கியை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான தொடர்ந்த வாதம். கேட்போம் சார், கேட்போம். பாலு சார் ஆனஸ்டா சொல்லுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பாமக தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க 100%. பாருங்க, இன்னொன்னு மறந்துட்டீங்க. இன்னைக்கு ஐயாவும் அன்புமணியும் 2 பேரும் ஒன்றாக இருந்து பண்ணதுனால, அந்த முன்னாடி ஒன்று சொல்லிட்டே வந்தாங்கல்ல, ஐயா ஒரு பக்கம் இருக்காரு, அன்புமணி ஒரு பக்கம் இருக்காரு, 2 பேருக்கு ஒத்து போல, அவரு அதிமுகங்கிறாரு, இவர் உடஞ்சிச்சு. இன்னைக்கு மறந்துட்டாங்க. அதை இன்னைக்கு புதுசா என்ன சொல்றாங்கன்னா, தொண்டர்கள் விருப்பம் இருக்காங்க. நீங்க ஏதாவது எங்க கட்சி கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டீங்களா? நான் ஒண்ணு கேட்கிறேன். வடிவேல் ராவணன் அவர்கள் அறிவிக்கிறார், நாங்கள் பாஜகவோட கூட்டணி போக போறோம். பின்னாடி 4 தொண்டர்கள் ஏன் சார் இப்படி சோகமா? ஏங்க நீங்க அவரு வெளியில வராரு, நீ உங்க பத்திரிகாரங்களாம் அவரை கும்பல் கூடி முன்னாடி நின்று அவர்கிட்ட கேள்வி கேட்ட உடனே போற போக்குள்ள அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர்கிட்ட நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லலாம் கட்சி சொல்லும்போது தொண்டர்கள் உற்சாகம் கை தட்டுறது. இந்த தருணத்துல இன்னொரு செய்தியை சொல்லணும்.
பாட்டாளி மக்கள் இவங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரானவர்கள். இப்போ கலைஞனோ நம்ம சுமன் சி சாரோ இவங்க அதெல்லாம் விட்டுருங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அனுதாபியாக இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி என்ன இருந்தாலும் நீங்கள் விட்டுறக்கூடாதுங்க, அதனால் அப்படின்னு ஒரு அந்த மாதிரியான ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாதிரி அவங்களோட பிஹேவியர் இருக்குது. நான் கேட்குறேன், ஆட்சியை விட்டதுலேருந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிற வரைக்கும் அதிமுகவினர் யாரோடு மறைமுகமாக பேசியிருந்தாங்க? சுமன் சிக்கும் அவருக்கும் கலைக்கும் எல்லாத்தையும் உள்ளே போய் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியவர். அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தது விடுதலை சிறுத்தை, அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தது காங்கிரஸ். எஸ், அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தது காங்கிரஸ். இது கள்ள உறவா இல்லையா? அங்கே இல்லை, வரமாட்டாங்க, நிச்சயமா அந்த முடிதான் எடுப்பாங்க. அப்போ இதை மட்டும் அவருக்கு மறுக்கட்டும். விடுதலை சிறுத்தையோடு அதிமுக ஒரு காலத்திலும் மறைமுகமாக பேச்சுவார்த்தையை நடத்தவே இல்லை, சொல்ல முடியுமா? காங்கிரசுக்காக நாங்கள் எதிர்பார்த்து இருக்கவில்லை, சொல்ல முடியுமா? அது இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வேற வழி இல்லை என்ற பிறகு வராங்க. நாங்க வந்து இது தேர்தல். இந்த தேர்தலில் நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசித்திருந்தால், சிந்தித்திருந்தால் திமுகவை வாஷ் அவுட் பண்ணிருக்கலாம். அந்த வாய்ப்பை பறிபோனதற்கு காரணமானவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில். இது நான் சொல்லல, நீங்க சொல்றீங்கல்ல பாமக எல்லாம் ரெண்டு கருத்து சொல்றாங்க, இதே கருத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர் சொல்றார்கள். யாரு? அதிமுக அதிமுகவை சார்ந்தவர்களே சொல்றாங்க, பலர் சொல்றாங்க. ஏன் இவ்வளவு பிடிவாதம் பண்றாரு? உங்க தொண்டர்களுக்கு உங்க கூட்டணி பிடிக்கல, அவங்க தொண்டர்களுக்கு எங்க தொண்டர்களுடைய கருத்தா ஒருத்தர் சொல்லும் பொழுது நீங்க சொல்லுங்க. அதுதான் நான் சொல்றேன், அதான் சொல்றேன். இப்ப அதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் சொல்றாரு பாமக தொண்டர்கள, இன்னொரு நீங்க சொல்றீங்க இதுல இன்னொரு செய்தி சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழக்கு ஒண்ணு இருக்கு, மத்திய அமைச்சர் வேணும், அதுக்காக பண்ணு. இரண்ட பத்தியுமே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது தளத்தில் இருக்கக்கூடிய விதம். இதுல 10 வருஷமா இந்த கேஸ் இருக்கு. இதை பத்தி எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. 10 வருஷமா யாரோட இருக்கும்? என்டிஏவோட தானே இருக்கும். இப்போ போனாதான் அந்த கேஸை முடிக்க முடியுமா? அது ஒன்று. இன்னொன்று, நினைச்சா என்னைக்கே முடிச்சுட்டு போறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமைச்சர் என்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்படவில்லை. நான் ஆணித்தரமா இந்த இடத்துல தெளிவா சொல்றேன். மத்திய அமைச்சர் 5 சீட்டு 7 சீட்டு வந்தா கூட எங்களுக்கு அமைச்சர் என்பதற்காக இந்த முடிவை நாங்க எடுக்கல. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் நிச்சயமா கேட்க. என்ன கேளுங்க, அன்புமணி ஐயா ஒரு நிமிஷம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கள்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு 26 தான் நம்மளுடைய இலக்கு. ஒருவேளை அமைச்சரானால் தமிழ்நாட்டில் 26க்கான அரசியல் களத்தை அமைக்க முடியாது. எனவே நாங்கள் தேர்தல் அமைச்சரானா தமிழ்நாட்டில் அமைச்சரானோ மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கணும். 2 கட்சிகள், ஆமா, இந்த 2 கட்சிகளை அகற்றணும். ஓகே சூர்யா சுருக்கமா இப்போ இல்ல மோடி ஒரே நிமிஷம். இப்போ மோடி எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில இண்டி கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்றாங்க. இப்போ நாங்கள் ஆசைப்பட்டது என்னன்னா, திமுக எதிர்ப்புன்ற புள்ளியில் எல்லாரும் சேரணும். ஆனால் இவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் பங்காளி கட்சி, எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, திமுக அதிமுக சமூக நீதியில் ஒரே கோட்டில் தான் பயணிப்பாங்க. அப்போ திமுகவை எதிர்ப்பதிலே இவங்க சீரியஸாக இருக்காங்களா, இல்லை அவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்றதே எங்களுக்கு தெரியல. கேட்போம். மணிகண்டன் சார், அவங்க ரெண்டு பக்கமும் பேசினாங்க, அவங்க பாமக மாறி மாறி பேசினாங்கன்றீங்க. நீங்களும் தானே விசிகாவோட பேசுனீங்கன்னு கேட்குறாரு. நீங்களும் மாறி மாறி பேசலையா? சூர்யா கேட்ட ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி சூர்யா கேட்டதுக்கு ஒரு இது சொல்லிடுறேம்மா. நான் அதிமுக ஆதரவாளன் அப்படிங்கிறப்ப நான் ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி. திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள்னு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதிமுகவோட முன்னணி தலைவர்கள் அது தான் தலையிலேயே அதிமுக அள்ளி போட்டுக்கிற மண்ணுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, புரட்சி தலைவருக்கு துரோகம் பண்ணி அந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்ட சொன்னாரு. தெரியல யார் சொல்லியிருந்தாலும் அது நிச்சயமா தவறானது. அதை அதிமுக தொடர்ந்து செஞ்சா அது மிக தவறானதுமா. அவர் கேட்டாரு, எங்களை விட்டு போனீங்களே, யாராவது கூட்டணியில சேர்ந்தாங்களா? நியாயமான கேள்வி. ஐயா, வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு 2019 உங்களோட ஓட்டு கேட்டோம், லட்சக்கணக்கான ஓட்டுல தோத்து போனோம். 2021 எடப்பாடி பழனிசாமி வேணுமா, மு.க. ஸ்டாலின்ங்கிற பட்டத்து இளவரசர் வேணுமான்னு கேட்டப்போ சொற்ப வாக்கு வித்தியாசத்துல 3.5% ஓட்டுல தோத்து போனோம். இதுல இருந்தே தெரியுதுங்களா? அப்புறம் இன்னொன்னு, யாரும் ஏன் வரலங்கிறது, விசிகாவை எதிர்பார்த்தீங்களா இல்லையா? விசிகாவோட பேசுனீங்களா?
கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி அசோகா, பதில் சொல்றது கொஞ்சம் டைம் கொடுங்க. விசிகாவோடு பேசணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க கிட்ட ஏதாவது ஆதாரப்பூர்வமா இருக்கா? ஆனா பாமகவோட பேசுனது பத்திரிகையில வெளிவந்தது, அவங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களே ஒத்துக்கிட்டாங்க. நீங்களும் நானும் இங்க பேசியிருக்கோம், பாருங்கள் திமுக கூட்டணியிலிருந்து சிலர் வரப்போகிறார்கள், நீங்களே சொல்லிருக்கீங்களே, யார் அது? எதிர்பார்ப்பு தான்மா. பாஜகங்கிற ஒரு கட்சி வரவேற்கிறோம், காங்கிரஸை வரவேற்கிறோம், கதவு திறந்திருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும்னா சொன்னா சூர்யா, நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையே. சொன்னதுக்கான காரணம் பாஜகங்கிற வடநாட்டுக்காரர் வீட்டுல இருந்து துரத்தி அடிச்சுட்டு வெள்ளை அடிச்சு வீட்டை புது வீடா வச்சிருக்கிறோம், யாரு வேணாலும் வாங்க குடித்தனம் நடத்தலாம் அப்படின்னு கூப்பிட்டு இதுல ஒண்ணு தவறு இல்லையே. அந்த இதுல ஒண்ணு கிடையாது. நான் ஒண்ணு சொல்லிடுறேம்மா, 2026 தேர்தலுக்கான முன்னோட்டம் தான் பாஜகவை இப்பயே கழட்டி விட்டது. அதை நான் வெளிப்படையா சொல்றேன், அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம்னு 2 பேரையும் பிரதமர் வேட்பாளரா ஏற்காதது கூட அதிமுகவிற்கு ஒரு சிறிய பின்னடைவா இருக்குமா? ஒன்னு சொல்லிடுறேன், பாலு சார் பெரிய வழக்கறிஞர், நான் ரொம்ப மரியாதையோட ஒன்னு சொல்லிடுறேன். உணர்வுக்கு எதிராக நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா 1996 அதிமுகவோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு இங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினப்ப நரசிம்மராவ் அதை மீறி கூட்டணி வச்சப்ப என்னைக்கு காங்கிரஸ் முடிஞ்சதோ அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல நீங்க இருக்கிறீங்க. சார், நீங்க அவர் தொண்டர்களை பத்தி கவலைப்படுறீங்க, அவர் அதிமுக தொண்டர்களை இவ்வளவு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு, சேர்ந்துக்கலாம் சார். நீங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். பாலு சார், நான் வெளிய இருந்து பேசுறேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன், மருத்துவர் ஐயாவுக்கும் சின்ன மருத்துவர் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்றோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவரு வாயிலே சொன்னார், எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் ஜென்ம எதிரின்னு. திமுக பலமான இருக்குது. ஆனால் இவங்க பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் இன்னும் உழைக்க கூட இல்லாத பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால பாமக ஓட்டு பாஜகவுக்குள்ள ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. ஜெயிக்கக்கூடிய ஓட்டு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடி பழனிசாமியின் இரட்டை இலைக்கு தானே பாமக ஓட்டு. பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு செய்கூலி இல்லாம சேதாரம் இல்லாம வாரி கொடுத்த 2 டாக்டர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. டாக்டர் சுமந்த், ஃபைனல் கமெண்ட். ஃபைனல் கமெண்ட் என்னன்னா, இந்த கூட்டணி ஓட் டிரான்ஸ்பர் சரியாக நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. 2 மிக முக்கியமான, ஏற்கனவே நான் காம்ப்ளிமெண்டரி ஓட் ஷேர், அதுவே ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், இது எப்படி இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது, கடைசி நிமிடத்தில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதும் நிச்சயமாக அது ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஆனால் இந்த ஏரா ஆஃப் சோசியல் மீடியால ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி கூட்டணிகள் அமைக்கப்பட்டனவோ அந்த மாதிரி அமைக்க முடியாது. பர்செப்ஷன் பேட்டில்னு ஒன்று இருக்கு, மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்கா இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தீவிர தொண்டர்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கலாம், நான் அதை மறுக்கல. ஆனால் சாமானியர்கள், அதாவது அன்அட்டாச்டு ஓட்டர்ஸ் இந்த 2 கூட்டணிகளும் அங்க பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கக்கூடிய இடங்களில் உறுதியாக அது அதிமுகவுக்கு அந்த ஓட்டை போடுறதுக்கான வாய்ப்பு, திமுகவை எதிர்க்கக்கூடிய நபர்களுடைய வாக்கு அதிமுக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. என்னுடைய எதிர்பார்ப்பு, இந்த கூட்டணி மேபி டாக்டர் அன்புமணி அவர்கள் தர்மபுரியில போட்டியிட்டால் ஒருவேளை அங்க ஒரு சான்ஸ் இருக்கலாம். அதை தாண்டி பெருமளவுல அவர்களால் வெற்றி பெற முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். திரு கலை, நிறைவு கருத்து சுருக்கமா. அதாவது பாஜக கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லைங்க. பிரதமர் ஒவ்வொரு கூட்டத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காரு, குடும்ப ஆட்சிக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோங்கிறார், அதை ஒழிச்சு கட்டுவோங்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அவர் கட்சி கூட்டணியில் தமிழ்நாட்டில் சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய குடும்ப கட்சிகள் எல்லாருமே, ஒருத்தர் கூட நீங்கள் தள்ளி வைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சேர்ந்திருக்கவங்க நம்பர்ஸ் கேம்ஸை வச்சு அது பலமான கூட்டணின்னு சொல்கிறீங்க. அது ஆக்சுவலாக அங்கே ஒரு நபர் கட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. தேர்தலுக்காக மட்டுமே வரக்கூடிய கட்சிகள் மற்ற நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க. பன்னீர் ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க, அவருக்கு கட்சியும் இல்லை குச்சியும் இல்லை. மற்ற கட்சிகளாவது, பாஜக சேர்ந்த மற்ற கட்சிகளாவது பாமகவை தவிர்த்து மற்ற கட்சிகள்லாம் ஓரளவுக்கு ஏதோ குச்சியா வச்சிருக்காங்க. இவற்றை கட்சியும் இல்லை குச்சியும் இல்லை. இந்த கூட்டணி எப்படிங்க பெருசு? அன்னைக்கு 2014 ஓரளவுக்கு ஜெயிச்சதுக்கு ஓரளவுக்கு வாக்குகளை இந்த முடிச்சிட்டங்க, வாக்குகளை வாங்கினதுக்கு காரணம் அன்னைக்கு மிக பலமாக இருந்த 8% வாக்குகளை பெற்றிருந்த தேமுதிக அந்த கூட்டணியில் இருந்தது. அது இன்னைக்கு அங்க இல்ல.
இல்லாதப்ப என்ன பலம் அவங்களுக்கு இருக்க போகுது? Okay. ஒண்ணும் கிடையாது. அவங்க திமுகவுக்கு மாற்று என்று சொல்வது ரொம்ப தவறு. திமுகவும் அவங்களும் ஒண்ணுதான். மார்டின் வந்து கரெக்டா சொல்லிட்டாரு. சாண்டியாகோ மார்டின் தேர்தல் பத்திரம் நிதி பத்திரங்கள்ல நன்கொடை கொடுக்கும்போது பாஜகவுக்கு பாதி திமுக பாதி கொடுத்துட்டாரு. 2 பேரும் சமம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் ஒண்ணுதான். ஓகே ரைட். தேங்க்யூ திரு கலை திரு சூர்யா. அதாவது ஒற்றை கட்சின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த ஒற்றை கட்சிகள் தான் அவங்க கூடயும் கூட்டணியில் இருந்தாங்க. புதிய நீதி கட்சி ஆகட்டும், இந்திய ஜனநாயக கட்சியும் இந்த கட்சியில் தான். அதனால மற்றவங்களை இகழ்ந்து பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு தேர்தல் களத்தில் கூட்டணியில் முந்தியது யார்? அதுக்கு பதில் வந்து மக்களுக்கே தெரியும். அதிக கட்சிகள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்காங்க. அதிமுகவோட சொல்றாரு ஒற்றை கட்சின்னு. இப்போ மன்சூர் அலிகான் வந்து பேசினாரு, அதில் எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 10 லெட்டர் பேட் கட்சி எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டே தான் இருக்காரு, அதை போட்டுட்டே தான் இருக்காங்க. அதனால இவர்கள் மற்றவர்களை ஒற்றை கட்சின்னு சொல்வது ஏற்புடையதாக இல்லை. அவ்வளவுதான் நம்மளுடைய கருத்து. தேங்க்யூ திரு மணிகண்டன். ஒரு வரி ஏதா இருந்தா. பாமகவிற்கு நன்றி, டாக்டருக்கு நன்றி, சின்ன டாக்டருக்கு நன்றி. சிந்தாம செதறாம செய்கூல் இல்லாம சேதாரம் இல்லாம பாட்டாளி வன்னியர் அத்தனை ஓட்டும் இரட்டை இலக்கிய எடப்பாடி பழனிசாமிக்கு. தேங்க்யூ திரு பாலு. அதாவது இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு புது வடிவத்தை அரசியலில் காட்டிருக்கிறது. ஒரு சமூக நல்லிணக்கம் சார்ந்த ஒரு வடிவம் உருவாகி இருக்கிறது. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், சரத்குமார் போன்ற ஒரு சமூகத்தினுடைய பின்னணியாக இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகளை நல்லிணக்கம் சொல்றீங்க, சிலர் சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்றேன். அதாவது இந்த அடிப்படையில் அந்த வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அந்த சமூகத்திற்கு பயன் தராத வகையில் இருந்த காலங்கள் போய் அத்தனை சமூகங்களுக்கான பிரதிநிதிகளை கொண்ட ஒரு கூட்டணியாக உருவாகி இருப்பது வந்து ஒரு ஆரோக்கியமானது. அந்தந்த சமூகங்களுக்கான உரிமையை அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு குரல் கொடுக்கணும். அதற்கான வாய்ப்பை திமுகவும் அதிமுகவும் ஒருபோதும் கொடுக்கறது இல்லை. அந்த சூழல் மாறி இருக்கிறது. இந்த மாற்றம் 26இல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல அதுதான் இந்த வெற்றி தாக்கம். இதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் பெறப்போகிறோம். அது நிச்சயமாக 26 வரை தொடரும். தேங்க்யூ திரு பாலு. நிகழ்ச்சியின் தருணத்தை நம்ம நிறைவு செய்தாக வேண்டும். சரியா 1 மாசம் இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டாம். 1 மாசம், அதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதி தெரிய போகுது எது வெற்றி கூட்டணி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேரங்களே வந்து